வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். இணைய வழி மோசடியின் பல பரிமாணங்கள், தொடர்ந்து ஏமாறும் மக்கள். திருக்காஞ்சியில் வழிப்பறியில் ஈடுபட பதுங்கி இருந்த கும்பல், 3 பேரை கைது செய்தது காவல்துறை. ஹஜ் மற்றும் உம்ரா அனுப்பி வைப்பதாக கூறி 60 பேரிடம் 5 கோடி ரூபாய் மோசடி, பணத்தை மீட்டு தர கோரிக்கை. 2026 தேர்தலில் மட்டுமல்ல, அதன் பிறகு பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி தொடரும், பாஜக மேலிட பொறுப்பாளர் நம்பிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுவையில் முதுநிலை பல் மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் சுகாதாரத்துறை இணையத்தில் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், மருத்துவம், பல் மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருவதாகவும், அதன்படி பல் மருத்துவ முதுநிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வு தரவரிசை பட்டியலானது புதுவை மாநில சுகாதாரத்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பட்டியலின்படி புதுச்சேரியை சேர்ந்த மாணவர் சந்தோஷ் அகில இந்திய அளவில் 50வது இடத்தையும், புதுவை மாநில அளவில் முதலிடத்தையும் பெற்றுள்ளார். மாணவி கிருத்திகா 2வது இடத்தையும், மாணவர் வெங்கடேஷ் 3வது இடத்தையும் பெற்றனர். மதிப்பெண் பட்டியலில் இடம்பெற்றவர்களில் இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் குறித்து ஆட்சேபனை இருந்தால் வரும் 11ஆம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏசி வசதியுடன் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், கம்ப்யூட்டர் லேப், நூலகம் என தனியார் பள்ளிக்கு இணையாக அசத்தும் அரசு தொடக்கப்பள்ளி. புதுச்சேரி நகர பகுதியான லபோத் வீதியில் அமைந்துள்ளது எக்கோல் ஆங்கிலஸ் அரசு தொடக்கப்பள்ளி. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள இப்பள்ளியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். தற்பொழுது இப்பள்ளியில் பெற்றோர் மற்றும் தனியார் பங்களிப்புடன் ஏசி வசதியுடன் கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், கம்ப்யூட்டர் லேப், நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரியின் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி கலந்து கொண்டு ஏசி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், நூலகம், கம்ப்யூட்டர் லேப் ஆகியவற்றை திறந்து வைத்தார். மேலும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்கள் பங்களிப்புடன் பள்ளி வகுப்பறைகள் மற்றும் வளாகம் முழுவதும் வண்ணம் தீட்டப்பட்டு பல்வேறு ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. தனியார் பள்ளிக்கு நிகராக ஏசி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், கம்ப்யூட்டர் லேப், நூலகம் ஆகியவை உள்ளதால் தாங்கள் மகிழ்ச்சியாக உள்ளதாக பள்ளி மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்தவரிடம் முகநூலில் கார் விற்பனைக்கு இருப்பதாக கூறி மர்ம நபர் ரூபாய் 77,000 மோசடி செய்தது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் அருண் பாண்டியன். இவர் முகநூலில் பழைய கார் விற்பனைக்கு உள்ளதா என தேடிய போது அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பழைய கார் உள்ளதாகவும் அதை வாங்க முன்பணம் அனுப்புமாறும் கூறியுள்ளார். இதனை நம்பிய அருண் பாண்டியன் குறிப்பிட்ட வங்கி கணக்கில் 77,000 ரூபாய் பணத்தை அனுப்பி ஏமாந்தார். மேலும் லாஸ்பேட்டையை சேர்ந்த பிரவீன்குமாரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் அவரது புகைப்படத்தை அவதூறாக சமூக வலைதளங்களில் பரப்பாமல் இருக்க பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். இதனால் பயந்து போன பிரவீன்குமார் மர்ம நபருக்கு 10,000 ரூபாய் அனுப்பியுள்ளார். தொடர்ந்து மர்ம நபர் பணம் கேட்டதால் இணையதள குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளார். இதேபோல் ஏம்பலம் திவாகரிடம் 6,000 ரூபாயும், காரைக்கால் ஆகாஷிடம் 3,000 ரூபாயும், புதுச்சேரி இளைஞரிடம் 5,000 ரூபாய் என 5 பேரிடம் மர்ம நபர்கள் மோசடி செய்தது குறித்து இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் 37ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி கல்வி பங்களா கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம்.
அந்த வகையில் இந்த ஆண்டு 37ஆம் ஆண்டு விழாவையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 108 தேங்காய் உடைக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த 37வது ஆண்டு விழா உபயதாரராக ஜெயக்குமார், அனிதா ஆகியோர் இருந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். 10 வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே இரவில் மலரக்கூடிய அபூர்வ வகை மலர். வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே இரவில் மலரக்கூடிய அபூர்வ வகை மலர். இது நிஷாகந்தி எனவும் ஆங்கிலத்தில் குயின் ஆஃப் நைட்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இது கள்ளி இனத்தை சேர்ந்த செடியாகும். இதன் வெண்ணிறம் கொண்ட மலரானது 3 விதமான இதழ்களை கொண்டு அழகாக இருக்கும். இது பொதுவாக ஜூலை மாதத்தில் இரவில் மலர்ந்து காலை சூரிய உதயத்திற்கு முன்பு வாடிப்போகும் தன்மையுடையது. பல்வேறு மதத்தினராலும் இது தெய்வீக தன்மையுடைய மலராக பார்க்கப்படுகிறது. இலங்கையில் இது சொர்க்கத்தின் பூ என்று அழைக்கப்படுகிறது. புத்தருக்கு அஞ்சலி செலுத்த விண்ணுலகினர் மண்ணுலகில் பூவாக வருவதாக அவர்கள் கருதுகின்றனர். பெத்லகேமின் நட்சத்திரம் என்று இது அறியப்படுகிறது. இயேசு பிறந்தபோது அவரை காண வந்த 3 அரசர்களுக்கு வழிகாட்டிய நட்சத்திரங்களின் குறியீடாக இதை அவர்கள் பார்க்கின்றனர். புதுச்சேரி நோனாங்குப்பம் தண்ணீர் தொட்டி வீதியை சேர்ந்த ஐயனார் பிரேமா ஆகியோரது வீட்டில் அரிய வகை பிரம்ம கமலம் மலர்கள் பூத்தன. இந்துக்கள் இதனை பிரம்மனுக்கு உகந்த மலராக பார்க்கின்றனர். இந்த அதிசய பூவின் நடுவில் பார்த்தால் பிரம்மா படுத்திருப்பது போல் அதன் மேல் நாகம் படம் எடுத்திருப்பது போன்றும் காணப்படும். 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் உள்ள குளறுபடியை நீக்க கோரியும் அதில் இந்தி திணிப்பை கைவிட கோரியும் புதுச்சேரி மாநில அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் புதுச்சேரி நீதிமன்றம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களில் ஹிந்தி திணிப்பை கண்டித்தும் இந்த விவகாரத்தில் திமுகவின் இரட்டை வேடத்தை கண்டித்தும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுக வழக்கறிஞர் அணியினர் 100க்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், இந்த 3 குற்றவியல் சட்டங்களை ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயர் வைத்ததன் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மத்திய அரசு அவமதித்து அப்பட்டமாக மீறியுள்ளதாகவும் இது மத்திய அரசின் சட்டவிரோத சர்வாதிகாரத்தனமான செயலாகும் என்றார். மேலும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளின் துணையோடு மைனாரிட்டி ஆட்சி அமைத்துள்ள பாஜக வாக்களித்த மக்களை வஞ்சிக்கும் செயலில் ஈடுபட்டு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் 3 குற்றவியல் புதிய சட்டங்களை அவசர கோலத்தில் அமல்படுத்தி உள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த சட்டத்தால் பேச்சுரிமை பறிக்கப்படுவதாகவும் இந்த சட்டங்களில் திருத்தம் செய்யவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தலைமை அனுமதி பெற்று அனைத்து வழக்கறிஞர்களையும் ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அன்பழகன் எச்சரிக்கை விடுத்தார். இந்திய அரசியல் சட்டத்தை அவமதிக்காதே. இந்திய அரசியல் சட்டத்தை. பாகூரில் சாராய கடை வைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பாகூர் ஏரிக்கரை வீதியில் சாராய கடை ஒன்று பல ஆண்டுகளாக இயங்கி வந்தது. இந்த நிலையில் அந்த பகுதியில் குடியிருப்புகள் ஐடிஐ என மக்கள் குடியிருக்கும் பகுதியாக மாறிவிட்டது. அப்பகுதி மக்கள் சாராய கடையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று பலமுறை அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் புகார் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் புதுச்சேரி அரசு கலால் துறையின் மூலம் பாகூர் ஏரிக்கரை சாராய கடைக்கு ஏலம் விடப்பட்டது. புதிதாக கடையை ஏலம் எடுத்தவர் சாராய கடை நடத்த கட்டுமான பணியை தொடங்க வந்திருந்தனர். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக பணியை தடுத்து நிறுத்தினர். இதனால் இரு தரப்பினருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது. தகவல் அறிந்தவுடன் பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன், காவல்துறை உதவி ஆய்வாளர் நந்தகுமார், உதவி ஆய்வாளர் அமீது உசேன், வருவாய் கிராம நிர்வாக அதிகாரி ரகு மற்றும் 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்தனர். பின்னர் அப்பகுதி மக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த இடம் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு சொந்தமானது. இந்த இடத்தில் சாராய கடை வைக்க நாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே எதிர்ப்பு தெரிவித்து வந்தோம். மக்கள் பயன்படும் வகையில் அங்கன்வாடி கட்டிடம் அமைத்து தர கோரிக்கை வைத்தோம்.
ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இங்கு சாராய கடை வைத்தால் விபத்தும் போக்குவரத்திற்கு இடையூறாகவும் பெண்கள் மாணவர்கள் செல்வதற்கு சிரமமாகவும் இருந்து வருகிறது என தெரிவித்தனர். பின்னர் காவல்துறை தரப்பில் பேசிய போது இது தொடர்பான புகாரை கலால் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு அறிவுறுத்தினர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாங்களா எடுக்கிற மாதிரி தான் ஒரு ஐடியா பண்ணோம். கடையை இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஐடியா பண்ணோம். அதுக்குள்ள அபிஷேக பக்கத்தில் வழிப்பறி செய்ய பதுங்கி இருந்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுவை தவளக்குப்பத்தை அடுத்து அபிஷேகப்பாக்கம் கிராமம் உள்ளது. இந்த வழியாக வில்லியனூர் திருக்காஞ்சி செல்ல பிரதான சாலை உள்ளது. இந்த வழியாக இரவு நேரத்தில் வழிமறித்து மர்ம கும்பல் ஒன்று பொதுமக்களிடமிருந்து பணம், செல்போன், நகைகளை பறித்து செல்வதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தவளக்குப்பம் காவல் உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் வசந்த்ராஜ், ஆனந்த்ராஜ் ஆகியோர் அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்குள்ள கருமாதி கொட்டகையில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் பதுங்கியிருந்த 3 பேரை மடக்கி பிடித்தனர். அவர்களிடம் சோதனை செய்ததில் அவர்கள் கத்தியை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து 3 பேரையும் தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் அரியாங்குப்பம் அம்பேத்கர் நகரை சேர்ந்த வசந்த், பிசிபி நகரை சேர்ந்த கோவிந்தசாமி, தவளக்குப்பத்தை அடுத்த சிங்கிரிக்குடியை சேர்ந்த ஜெயபிரதாபன் என்கிற பிரதாப் என்பதும் வழிப்பறி செய்யும் நோக்கத்தில் கத்தியுடன் பதுங்கியிருந்ததும் தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 3 பேரையும் கைது செய்து அவர்கள் வைத்திருந்த கத்தியை பறிமுதல் செய்தனர். இதில் வசந்த் என்பவர் கொலை வழக்கு ஒன்றில் தொடர்புடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ் இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள், பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. அமரர் அமராவதி அம்மாவின் அறக்கட்டளை சார்பாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. அமரர் அமராவதி அம்மாவின் அறக்கட்டளை சார்பாக வில்லியனூர் உத்தரவாகினிப்பேட்டில் சென்ற ஆண்டு அரசு பள்ளிகளில் படித்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற அட்டவணை மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த ராஷ்மி, சந்தோஷ்குமார், அருந்ததி ஆகியோருக்கும் 12ஆம் வகுப்பில் பாக்கியலட்சுமி, சுபாஷ் சந்திரபோஸ், மெல்வினா ஆகியோருக்கும் நினைவு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டப்பட்டது. நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிறுவனர் சுப்ராயன் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். ஆசிரியர் தணிகாசலம் தொகுப்புரை வழங்கினார். தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற தலைமை ஆசிரியர், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ராசு ராதாகிருஷ்ணன் மற்றும் மாநில விருது பெற்ற தலைமை ஆசிரியர், ஓய்வு பெற்ற பார்த்தசாரதி ஆகியோர் சிறப்புரை வழங்கினர். நிகழ்ச்சியில் ஜெயபால சுப்பிரமணியன், முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் அர்ஜுனன் என்கிற ஆதவன், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் புண்ணியகோடி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். முடிவில் வேல்வீரன் நன்றி உரை ஆற்றினார். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. கல்வி கற்க வேண்டும், கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்றது நம்முடைய கடினத்தை கடந்து இந்த உயர்வுக்கு காரணம் என்னுடைய மனைவி.
என்னை உயர்த்திட்டு போனது அவங்க. அதை நிறுவனர் ஐ சுப்பராயன் ஆசிரியர் மூலமாக கொடுக்கப்படுகிறது. ஆசிரியர்கிட்ட நான் படிக்கல. நான் 2006 பஞ்சாயத்து தலைவராக இருக்கும் பொழுது திருபுவனை தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு திருபுவனை ராஜா நகர் பகுதியில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு கிராம மக்களின் நெடுநாள் கோரிக்கையாக இருந்து வந்த புதிய சாலை பணிக்காக சட்டமன்ற உறுப்பினரின் தீவிர முயற்சியால் பொதுப்பணித்துறை மூலம் கருங்கல் ஜல்லியுடன் செம்மண் சாலை அமைத்து மேம்படுத்திட 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருபுவனை பெரியபேட் பகுதியில் உள்ள ராஜா நகரில் தார் சாலை அமைத்திட 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளவும் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வர், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டை தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், காங்கிரஸ் கட்சியின் தவறாத தேர்தல் பிரச்சாரத்தால் தான் புதுச்சேரியில் வெற்றி பெற்றதாகவும் பாஜக மேலிடை பொறுப்பாளர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட், வெங்கடேசன், பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கரன், கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாசா அசோக் ஆகியோர் தங்களுக்கு வாரிய தலைவர் பதவி வழங்க கோரி கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, அமைப்பு செயலாளர் சந்தோஷ், மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோரை சந்தித்து கோரிக்கை வைத்தனர். இதனிடையே புதுச்சேரி மாநில பாஜக மேலிட பொறுப்பாளராக மீண்டும் நிர்மல்குமார் சுரானா அறிவிக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரி மாநில பாஜக தலைமை அலுவலகத்தில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் முதன்முறையாக பாராளுமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிட்டு தோல்வியடைந்த நிலையில் தோல்விக்கான காரணம் குறித்து ஆராய்ந்து வருவதாக தெரிவித்தார். முதல் முறை போட்டியிட்டு அதிக அளவு வாக்கு பெற்றது மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்த அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற நிர்வாகிகள் கடுமையாக செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி தவறான தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வெற்றி பெற்றதாக குறிப்பிட்டார். மேலும் டெல்லி சென்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி மாநில வளர்ச்சி குறித்து வலியுறுத்தி பேசியதாக தெரிவித்தார். மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்து மாநில மக்களிடையே சென்றடையாததால் தோல்வியடைந்ததாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் என்றார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தல், அதன் பிறகும் இந்த கூட்டணி தொடரும் என நம்பிக்கை தெரிவித்த அவர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். ஹஜ் மற்றும் உம்ரா அனுப்பி வைப்பதாக கூறி 60க்கும் மேற்பட்டோரிடம் ரூபாய் 5 கோடிக்கும் மேல் மோசடி, பணத்தை மீட்டு தர கோரிக்கை வைத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தின் நகர பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நைனா முகமது என்பவரால் சஹாரா டிராவல்ஸ் என்ற தனியார் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதியை சேர்ந்த சுமார் 60க்கும் மேற்பட்ட நபர்களிடமிருந்து ஹஜ் மற்றும் உம்ரா அனுப்பி வைப்பதாக சுமார் 5 கோடி ரூபாய்க்கும் மேல் பணமும் அவர்களது பாஸ்போர்ட் உள்ளிட்டவற்றை பெற்றுக்கொண்டு இதுவரையில் பயணம் குறித்து எந்த ஒரு தகவலும் தெரிவிக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பணம் மற்றும் பாஸ்போர்ட்டை கொடுத்தவர்கள் பலமுறை வந்து பார்த்தும் டிராவல்ஸ் நிறுவனம் திறக்கப்படாமல் இருந்ததாலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் பணம் கொடுத்த நபர்களை டிராவல்ஸ் நிறுவன உரிமையாளர் மிரட்டுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் இணைந்து ஹஜ் உம்ரா பண மோசடி மீட்பு குழு என்ற அமைப்பு மூலம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பாதிக்கப்பட்ட நபர்கள் ஹஜ் மற்றும் உம்ரா அழைத்து செல்வதாக கூறி
குடும்பமாக பணத்தை கொடுத்துவிட்டு தவித்து நிற்பதாகவும், இதுகுறித்து தொலைபேசியில் கேட்டால் கேட்பவரை டிராவல்ஸ் நிறுவன உரிமையாளர் மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனடியாக இழந்த பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று காவல்துறைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஹலோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க. என்ன செய்தி? போனே எடுக்க மாட்டேங்கிறீங்க, எந்த போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. போன் எடுக்கிற ஐடியா இல்ல, எடுக்கல உங்களுக்கு. நானு வேற ஒண்ணும் இல்ல. ஏமா போன் எடுக்கிற ஐடியா இல்லனால எடுக்கல நானு. ஏன் இப்படி சொல்றீங்க? விசா முடிய போகுது. நேத்து பாலா என்னமோ தேதிய சொன்னாரு. சொல்லிட்டாருல, ஒழுங்கா பல தடவை சொல்லிட்டேன். வீட்டுக்கு போயிட்டா நான் உங்களுக்கு பண்ண மாட்டேன், உங்களுக்கு பண்ண முடியாது. உங்களோட பேமெண்ட் ரிட்டர்ன் பண்றதுக்கு உண்டான வேலைகள் நான் பார்க்க போறேன். உங்களுக்கு பண்ண மாட்டேன் நானு. ஓகேவா? சரி, பண்ண கொடுத்துருங்க. மாட்டேன் நான். பணம் கொடுத்துருங்க. அது இப்ப என்னங்கறத பாத்துட்டு, ஏன்னா விசானா அடிச்சிருக்குது இல்ல, அது என்னங்கறத பாத்துட்டு கொடுத்துட்டு நான் ஒரு 2 மாசம். நாங்க வேஸ்ட் பண்ணலையே விசாவை. இல்ல இல்ல, நாங்க வேஸ்ட் பண்ணலையே, நீங்க தான வேஸ்ட் பண்ணீங்க. எனக்கு போன் பண்ணி நீங்க எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நான் அவங்க பாலா போன் பண்ணி எடுக்கவே இல்ல. நேத்துல எடுக்கவே இல்ல. பேசினாரு, ஒழுங்கா சொல்லவே இல்ல. அவர் செய்தியை ஒழுங்கா சொல்லவே இல்ல, மாத்தி செய்தி சொல்றாரு. பாரா டிராவல்ஸ்ல உம்ரா போறதுக்காக எங்க ஃபேமிலில இருந்து நானும் என் மாமியாங்க, என் கொழுந்தனார் பொண்டாட்டி, அவங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஒரு 6-7 பேர் பணம் கட்டியிருந்தோம். பணம் கட்டி ஃபர்ஸ்ட் நம்ம அமௌண்ட் கட்டுறப்பயே நீங்க உங்களுக்கு அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப நெருக்கடி கொடுத்து எங்களை கட்ட சொன்னாங்க. நாங்களாம் கட்டணும். அந்த ஆசையில உம்ரா போறோங்கிற ஒரு எண்ணத்துல நாங்க கட்டியும் எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளா பணம் வாங்குறப்ப மட்டும் அவர் நைனா முகமது பர்டிகுலரா போன் அடிச்சு அவரு மட்டும் நீங்க அமௌண்ட் செலுத்துங்க, உங்களை அனுப்புறேன் அப்படி இப்படின்னு எங்களுக்கு ஆசை வார்த்தை காமிச்சு நாங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க பணம் புரட்டி கொடுத்துட்டோம். மறுபடியும் பாஸ்போர்ட் விசாலாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு விசா அனுப்புனதுக்கு அப்புறம் அடுத்த செகண்ட் 1 ஹவர்ல இந்த மாதிரி எங்களுக்கு பணம் கட்டுங்க, அப்பதான் உங்களுக்கு நான் டிக்கெட் போட்டு அனுப்ப முடியும், அந்த மாதிரிலாம் சொல்லி எங்கள்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி பணம் வாங்கி நாங்களும் அமௌண்ட் கட்டிட்டோம். காரைக்காலில் புதுச்சேரி பாடி பில்டர் அசோசியேஷன் மற்றும் மிஸ்டர் மசில்ஸ் ஃபேக்டரி சார்பில் மிஸ்டர் காரைக்கால் ஆணழகன் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் புதுச்சேரி பாடி பில்டர் அசோசியேஷன் மற்றும் மிஸ்டர் மசில்ஸ் ஃபேக்டரி சார்பில் இந்த ஆண்டிற்கான மிஸ்டர் காரைக்கால் ஆணழகன் போட்டி காரைக்கால் கடற்கரையில் நடைபெற்றது. இப்போட்டியில் புதுச்சேரி மற்றும் காரை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியானது 6 கட்டங்களாக நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. மிஸ்டர் காரைக்கால் பட்டத்தையும் முதல் பரிசையும் காரைக்காலை சேர்ந்த பிரகாஷ் தட்டி சென்றார். 2வது பரிசை புதுச்சேரியை சேர்ந்த சுரேஷ் வெற்றி பெற்றார். மேலும் ஆணழகன் போட்டியை காண ஏராளமான ரசிகர்கள் கடற்கரையில் குவிந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இணைய வழி மோசடியின் பல பரிமாணங்கள், தொடர்ந்து ஏமாறும் மக்கள். திருக்காஞ்சியில் வழிப்பறியில் ஈடுபட பதுங்கி இருந்த கும்பல், 3 பேரை கைது செய்தது காவல்துறை. ஹஜ் மற்றும் உம்ரா அனுப்பி வைப்பதாக கூறி 60 பேரிடம் 5 கோடி ரூபாய் மோசடி, பணத்தை மீட்டு தர கோரிக்கை. 2026 தேர்தலில் மட்டுமல்ல, அதன் பிறகு பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி தொடரும், பாஜக மேலிட பொறுப்பாளர் நம்பிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.